வணக்கம் அப்ரஹாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய ஃபார்முலா ரேஸ், அந்த கார் ரேஸ் ஆனது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 தினங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த கார் ரேஸ் நடப்பதற்கான அனைத்து பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த ரேஸ் நடைபெறுவதற்கு இன்னும் 2 நாட்களே இடையில் உள்ள நிலையில் அதற்கான பணிகள் மிகவும் தீவிரமாக தற்பொழுது தீவுத்திடலில் நடைபெற்று வருகிறது. இந்த கார் ரேஸ் ஆனது தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் நடக்கிறது. சாலையை சுற்றிலுமே பொதுமக்கள் அமரக்கூடிய வகைகள் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தீவுத்திடலில் கார் நிறுத்துவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டு தற்பொழுது இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான அந்த கார்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தீவுத்திடலில் இந்த பயிற்சியாளர்கள் தங்குவதற்கான ஓய்வறைகளும், அதே போல போட்டியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடியவர்கள் தங்குவதற்கான ஓய்வறைகளும் அமைக்கக்கூடிய பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயத்தை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் நடக்கவிருந்த இந்த போட்டியானது பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நடத்த திட்டமிடப்பட்டு அதன்படி நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனைத்து ஏற்பாடுகளும் கடந்த 2023ஆம் ஆண்டு இறுதியிலேயே நடத்த இருந்த நிலையில் இந்த போட்டி நடத்துவதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்திருந்த நிலையில் இந்த போட்டியானது நீதிமன்றத்தின் பல்வேறு நெறிமுறைகளின்படி தற்பொழுது மீண்டும் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் இந்த இரவு நேர ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கார் பந்தயமானது தெற்காசியாவிலேயே இரவு ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் பந்தயத்தை நடத்தும் முதல் நகரம் என்ற பெயரை சென்னை மாநகரத்திற்கு பெற்றுத்தர இருக்கிறது. குறிப்பாக 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட்டில் இந்த பந்தயமானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த சர்க்கியூட் தீவுத்திடல், அதே போல போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் மவுண்ட் ரோடு ஆகியவற்றில் அமைந்திருக்கிறது. இது தெற்கு ஆசியாவிலேயே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் என்பதும் தற்பொழுது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த போட்டியில் பொறுத்தவரை சர்வதேச அளவிலிருந்து பல்வேறு வீரர்கள், கார் பந்தய வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அதே போல சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கார் பந்தயத்தில் பங்கேற்ற கார்களும் இந்த போட்டியில் இடம்பெற இருக்கின்றன. இந்த போட்டிக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பானது ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த போட்டியில் வெளிநாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொள்ள இருப்பதால் ஏராளமான பொதுமக்களும் இந்த போட்டியை காணுவதற்காக ஆர்வமாக இருக்கின்றனர். இந்த கார் பந்தயத்தை சாலையின் 2 பக்கங்களிலுமே பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் நாற்காலிகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. பந்தயத்தை பார்க்கும் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. அதே போல சாலையில் பொறுத்தவரையில் சாலையில் இருந்து அந்த கார் பந்தயம் நடக்கக்கூடிய சாலையில் இருந்து 4 அடி உயரத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் கான்கிரீட் சுவரிலிருந்து 15 அடி உயரத்திற்கு உறுதியான இரும்பு வேலிகளும் போடப்பட்டிருக்கிறது. பந்தயத்தின் போது விபத்து ஏற்பட்டாலும் பொதுமக்களும் எந்தவித ஆபத்தும் பொதுமக்களுக்கு ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போல பந்தயம் நடைபெறக்கூடிய இடங்களை சுற்றியுமே இந்த வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கார் பந்தயம் நடக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமே உயர்மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயர்மின் கம்பங்களில் ஒரு விளக்குகளில் 7 விளக்குகள் ஒளிரும்படியாக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த பந்தயத்தை நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் இந்த கார் பந்தயத்தை காணுவதற்கு மிக ஆர்வமாக இருக்கின்றனர். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மாயாவதி.